Hi guys, welcome to our channel. நான் உங்க அம்மு. I am Bachu. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா ஒரு சூப்பரான travel vlog தான் பார்க்க போறீங்க. இப்போ இங்க இருந்து travel பண்ணி அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அம்மா வீட்ல இருந்து பஸ்ல நம்ம வந்துட்டு ஊருக்கு போறோம். அந்த vlog அங்க போய் என்ன பண்றோம் அப்படினு எல்லாமே ஒரே வீடியோலயே வரும். பேக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்னோட பேக் பாத்தீங்கன்னா பிஞ்சிருச்சா, அதனால வந்து அருந்துருச்சா பிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது அம்மா சொன்னாங்க. ஆமா, அதனால இந்த கட்டப்பையில் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கட்டப்பை நம்மளை விடவே மாட்டேதுப்பா. எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல அந்த கட்டப்பை வந்துடுது. இந்த கட்டப்பையிலேருந்து எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டில் பேக் இருக்குது. ஸோ அந்த பேக்குள்ள வச்சுட்டு ட்ரெயின் பிடிச்சி அப்படியே பஸ் பிடிச்சி. எத்தனை பஸ்ஸு? 1 பஸ். எத்தனை ட்ரெயின்? 1 ட்ரெயினே இல்லை. ட்ரெயின் பஸ் போடுமா? ஒன்னே ஒரு பஸ்ஸா? ஏசி பஸ்ஸா சாதா பஸ்ஸா? நீ ஒருத்தவன் சொல்லுமா. ஏசி பஸ். ஏன் சாதா பஸ் வேணுமா? சாதா பஸ் இல்லை. ஏன் இவன் ஏசி சாதா பஸ்ன்னு சொன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுவான்னு தான் ஏசி பஸ்ன்னு சொன்னேன். இப்போ அப்படி சொன்னா எப்படி கேட்குறான்? சாதா பஸ் தான். அவனுக்கு தெரில போல எது சாதா பஸ் எது ஏசி பஸ்ன்னு. ஸோ வந்துட்டு இங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம போகணும். அந்த விளாகில் அதுலேயும் பார்ப்பீங்க. இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா பார்த்தாக்கா பழம்பொரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமா ஆறியிருப்பது, நீ வந்தோட தான் செய்யணும் அப்படி இப்படின்னு இருந்தாங்களா. அவ்வா லதாவாவும் பழம்பொரி செய்யாங்க, அம்மாவும் பழம்பொரி செய்கிறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு பழம்பொரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே இதில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்போதான் அம்மா வீட்டிலேருந்தே கிளம்ப போகிறோம். நான் சொன்னேன்ல காலையில் நாங்கள் பிளான் பண்ணால் அது நைட் ஆயிடும்ட்டு. இன்றைக்கி என்னமோ சாயந்தரம் 4 மணிக்கு முன்னாடியே கிளம்பணுமா. 4:30 மணிக்கு முன்னாடி ராவுகாலம் வருது அப்படி சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. அப்படியே படுத்துருந்தேன்னா நல்ல ஒரு உறக்கத்துக்கு போயிருந்தேன். அதுக்குள்ளே அம்மா எழுப்பி அப்படியே கூப்பிடுவோம். சரி அப்படியே கிளம்பியாச்சு. இப்படியே பஸ் சரி உட்காந்தா நம்ம இப்போ எத்தனை மணிக்கு போகிறோன்னு தெரில. மணி இப்போ 4 ஆகுதா, 4 மணி ஆகுது. வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியோ ஒரு 8-9 மணி ஆயிடும். சரி நல்லா இடத்துல கிளம்பிடும். போகலாமா? சரி வாதாச்சு வந்துருக்கு. ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. நான் சொல்லலை அந்த கட்டப்பை நம்ம கூடயே வரும்னு. அந்த கட்டப்பை வந்துக்கிட்டே இருக்குது. இது இப்போ மட்டும் இல்லை, திருப்பி அங்கேருந்து வரும்போது நம்ம கூட ஒரு கட்டப்பை வரும். அப்பையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அப்பா வந்துட்டு காலையிலே வெளில போயிருந்தாங்க. எனக்கு வந்து மரவள்ளி கிழங்கும் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது பேர், அந்த கிழங்கு பேர் என்னம்மா? கப்பக்கிழங்கு. இன்னொன்று நீட்டமாக ஒன்று பனங்கிழங்கு. பனங்கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் வாங்கிட்டு வந்தாங்க. அது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். அப்போ காலையிலே போயிட்டு எல்லாமே சாத்துக்குடி ஜூஸ், அம்மாவுக்கு ஜூஸ் போடுறதுக்கு அப்படியே எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்போ எனக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கிச்சனில் காஃபி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாசனை தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்பா போய் பார்ப்போம் என்ன செஞ்சுறாங்க. எனக்கு தான் போடுவாங்கப்பா. அப்பா பால் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தானேப்பா போடுறீங்க? யாருக்கு? எங்க அப்பாட. அப்பா வந்துட்டு எனக்கு ஹார்லிக்ஸ் எனக்கு தான் போடுறாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னை தள்ளி விட்டு தான் ஓடிட்டான். போய் அம்மம்மா என்னோட அம்மம்மா அப்படி சொல்லிட்டாங்க இருக்கிறான். எங்க டேடிடா. அம்மாக்கே தாத்தா தான் கொடுக்கணும். தாத்தா தான் அம்மாக்கே பால் காய்ச்சி தரணும். அவன் போய் அம்மா கிட்ட ஃபைனலி நம்ம வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. பாண்டிச்சேரி தான் வந்தோம். என்னதுச்சோ? செடியக்கான இல்லை. செடியக்கால ஸ்கூல் போயிடா. எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகுற டைம்ல இவன் லீவ் போட்டு வந்துருக்கிறான். இதனால எனக்கு லீவுன்னு அம்மா சொன்னாங்க. எதையாவது கோத்துட்டு போ. ஆமா உண்மையாதான். மேம் லீவ் கொடுத்தீங்கன்னா நீனா? மேம் தான் லீவ் கொடுத்தாங்க. அந்த லக்கேஜில் அந்த கட்டப்பையை சொல்கிறான். கட்டப்பை கூட வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அப்பா நீ இறங்குப்பா. அங்கே வந்துட்டோம். சின்னக்கா பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்கிறாங்க. பெரியக்கா
பெரியக்கா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ வந்தோடனே நாங்கள் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்போம். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். சரியாக்கா ஸ்கூலுக்கு போயிருக்குறாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன். மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. இப்போ தான் எல்லாருமே நாங்கள் எழுந்திரிச்சோம். செம்ம டயர்ட் வேறு. நேற்று இங்கே செம்ம இது மழையா, அதனால பஸ்ஸில் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே வந்ததுலாம் செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே தான் வெளியில் கிளம்பணும். நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்காக வந்திருக்கிறோம், ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஸோ அதெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு அம்மா வெளியில் இருக்கிறாங்க, ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ பேசிகிட்டு இருக்காங்களாம். இப்போ தான் நம்மளும் எந்திரிச்சோம். இப்போ தான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க வந்துட்டு கோயிலில் பொங்கல் கொடுத்தாங்களாம், பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிறதே ஒரு கோயில். அங்கே கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அண்ணன் எப்படி இருக்காங்கன்னா. அவங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க. சரி நைட்டு ஃபுல் சும்மா இரண்டா, நான் ஏதாவது பேசும்போது ஏதாவது பேசுனீங்கன்னா நான் மறந்து போயிடுவேன். ரொம்ப ரொம்ப குழுவாக இருந்தேன். அது இங்கே ஏசி குளிர் அந்த பஸ்ஸில். சரி, அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறாங்க. சாப்பாடு எல்லாமே செட் ஆயிடுச்சு. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே தான் இருக்குதான். பிரியாணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கை ஆட்டுற கேமரா. அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலும் போயிட்டு வந்திருந்தாங்க. கோயில் போனப்பையும் பிரசாதம் 3 வேளையுமே பிரசாதம் கொடுக்குறாங்களா. அதுவும் வந்துட்டு பெரிய பாக்ஸில் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லலாம் கப்பில் தானே கொடுப்பாங்க. அங்கே வந்து பிரசாதம் வந்து பாக்ஸில் கொடுக்குறாங்க. அதே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலே போதும் மாட்டேங்குது. ஒரு டப்பா ஃபுல்லாக நம்ம கடையில் வாங்குவோம்ல, ஒரு நீட்டு டப்பா கண்டெய்னர், அந்த மாதிரி பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் எல்லாமே பார்க்குறப்பே சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் இப்போ காலையில் பொங்கல், மத்தியானம் புளி சாதமாக தேங்காய் சாதம் ஏதோ ஒன்று, நைட்டும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்களாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க கோயிலில். நம்ம ஊர் கோயிலில் வந்து ஒரு டைம் வாங்கிட்டு 100 வாட்டி வாங்கினாக்க அப்படி பார்ப்பார்ல ஐயர். அங்கெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கோப்பா அப்படி சொல்கிறாங்களா. ஐயருமே தமிழ் ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அதனால செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. அப்படி ஜாபுமே ஓகே தான், செட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு, வீடு எல்லாமே. ஸோ வந்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ணன் எப்படி இருக்காங்கன்னா. அவங்க வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலே ஆகும். அவங்க கான்ட்ராக்ட் பேஸ்டில் தான் போயிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வர்றதுக்கு 1 இயர் ஆகும் கண்டிப்பாக. அவள் தான். வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இங்கே லைட் ஆப்போசிட்டில் இருக்கனால நான் எவ்வளோ கருகருன்னு தெரியுறேன்னு இப்போ தெரியுது. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.